என் புள்ள படக்கூடாது. யாரா சொன்ன இந்த தத்துவத்தை? சீரழிறானே, கேடுகட்டு போய் நிக்கிறானே. இன்னொரு உண்மையை நீங்க விளங்கிக்கிடுங்க. இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட், மனோ தத்துவ டாக்டர்கள் ஒரு உண்மையை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை தருதலையாக ஆக்குவதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. முதல்ல உன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இது தப்பு. அப்படிங்க என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பேரன் கஷ்டப்படக்கூடாது, அங்கதான் சீர்கேடே தோங்குகிறது. முதல்ல பிள்ளைங்க கஷ்டப்படுவதை நாம சகித்துக் கொள்ளணும், கஷ்டப்படணும் என்றுதான் வளர்க்கணும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, முதல்ல கஷ்டப்படுப்பா, அதுக்கப்புறம் தான் லேஸ். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது. ஏன் அப்படி நினைச்சதுனாலதான் பாலைவனத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த பிள்ளைக்கு கொடுக்கிற, அவனுக்கு அந்த காசுனுடைய அருமை தெரியல. ஒரு டீ குடிக்கிறதுக்கு கணக்கு பார்ப்பீங்க, பொருளாதாரத்துடைய அருமை கஷ்டப்பட்டவனுக்கு தெரியும். உளவியல்வாதிகள் பேசுகிறார்கள், இளைஞர்கள் நாசமா போறதுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம். அப்படிங்க கஷ்டப்படட்டுமே, ஒரு 10 பைசா சம்பாதிப்பதற்கு டீ கடையில உட்கார்ந்து டீ ஆத்தி பார்க்கட்டும், காசுனுடைய அருமை அவனுக்கு தெரியும். ஓஹோ, தகப்பன் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பாரோ, அப்பதான் புரியுவான். உங்க தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமாப்பா இப்படின்னு நீங்க உபதேசம் பண்ண அவனுக்கு விளங்கவா செய்யும்? ஒரு மண்ணு விளங்காது. வர்ற கஷ்டப்படு. இது நான் சொல்லல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை இப்படித்தான் வளர்த்தாங்க. கஷ்டப்படுன்னு தான் சொன்னாங்க. வேலை செய்யணும், பிள்ளைங்க கஷ்டப்படணும். என்ன கஷ்டப்படக்கூடாது? உலகத்துல எல்லாரும் இத பெரிய தத்துவமா நினைக்கிறது. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. யாரா சொன்ன இந்த தத்துவத்தை? சீரழிறானே, கேடுகட்டு போய் நிக்கிறானே. அவன் மேல கொண்ட பாசத்தின் காரணத்தினால அவனை நாசமாக்கிய சில நேரங்கள்ல நீ வாங்கி கொடுத்த பைக்கிலேயே செத்து போறானடா. கஷ்டம் என்னன்னு தெரியல, அதுக்காக வேண்டி பிள்ளைகளை நடுத்தரல விடணும் என்று இஸ்லாம் சொல்லல. செய்யுங்க, தேவையான உதவிகள் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் சார்பிலே எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே 4 மாத செயல் திட்டமாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழே பல்வேறு விதமான செயல்பாடுகளை நம்முடைய சகோதரர்கள் மேற்கொண்டார்கள். இந்த செயல்பாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே இளைஞர்கள் செல்லுகின்ற தீய பாதையை விட்டு மாற்றி சரியான பாதைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதை, இதை அடிப்படையாக வைத்துத்தான் இங்கே எனக்கு தலைப்பும் வழங்கப்பட்டு இருக்கிறது. சீரழியும் இளைய சமுதாயமும் பெற்றோர்களின் கடமையும் என்ற தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளிலே இளைஞர்கள் இளைஞிகள் 2 பேரையும் பேச வேண்டிய ஒரு சூழலில்தான் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டு இருக்கிறது. இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதல்ல. சமூக வலைதளங்களிலே ஒன்றி போய் இருக்கக்கூடிய நமக்கு இளைஞர்களுடைய செயல்பாடுகள், இளைஞனுடைய போக்குகள் என்ன என்பதை ஓரளவுக்கு புரிந்து வைத்திருப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் 2 சாராருமே ஒரு கோணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்மையான விஷயத்திலே, தேவையான செயல்பாடுகளிலே, ஆரோக்கியமான சிந்தனைகளிலே செல்லக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இபாதத்து, வணக்க வழிபாடுகள், மார்க்க செய்திகளை கேட்பதிலே ஆர்வம், குர்ஆனை ஹதீஸை படிக்கக்கூடிய சிந்தனை, இப்படி இவர்களுடைய வணக்க வழிபாடுகள் சென்று கொண்டே இருக்கிறது.
சில இளைஞர்கள் படிப்பிலே, கல்வியிலே, வேலை வாய்ப்புகள் தேடக்கூடிய விஷயத்திலே, பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற அந்த விஷயத்திலே, பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டத்தில் நாமளும் பங்கு பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இளைஞர்களும் இளைஞர்களும் செல்லக்கூடிய சூழலையும் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இதற்கு நேர் மாற்றமாக படிப்பை பற்றியோ, எதிர்காலத்தை பற்றியோ, உறவுகளை பற்றியோ, உலகத்தை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் நான் உண்டு, என்னுடைய செல்போன் உண்டு என்ற அடிப்படையிலே சீரழியக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள், இப்படி இருக்கக்கூடிய இன்னொரு சாராரையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். நல்ல சிந்தனையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகளை விட்டு விடுவோம். அவங்க இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், இறைவன் அருள் செய்ய வேண்டும், தனி விஷயம். சீரழியக்கூடிய இந்த இளைஞர்கள், இளைஞிகள், இதனுடைய நிலையை கொஞ்சம் உங்க மனக்கண்ணு முன்னால கொண்டு வாங்க. ஏன்னா இளைஞர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இதிலே பங்கு இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த வளர்க்கக்கூடிய இந்த பிள்ளைகள் சரியான பாதையில் செல்கிறார்களா? தவறான பாதையில் செல்கின்ற பொழுது நம்முடைய கடமை என்ன? இது எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இருக்காது. தாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களே, இருந்துட்டு போட்டோம். தகப்பன் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாரு, நல்ல படட்டும். வீட்டிலே சாப்பிடுவதற்கு, உணவு உண்பதற்கு பெரிய சிரமங்கள் நடக்கிறது, நடந்துட்டு போட்டோம். நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டு இருக்கிறார்களே, இருந்துட்டு போட்டோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுறாங்களே, நல்ல படட்டும். சாக்கடை தெருவுல ஓடுத, நல்லா ஓடட்டும். எதை பற்றியும் கவலை கிடையாது. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை விலை உயர்ந்த பைக்கும் விலை உயர்ந்த செல்போனும். இத பத்தி தான் அவனுக்கு கவலை. உலகத்துல தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், உறவுக்காரர்கள், சொந்தங்கள், உலக நடப்புகள் எதை பற்றியும் தெரியாது. இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், என்னப்பா இன்னைக்கு உலகத்துல பெரிய பிரச்சனை எது அப்படின்னு இந்த மாதிரி இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆப்பிள் போன் இல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. ஆப்பிள் போன் புதிய வெர்ஷன் எப்போ வருது, சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க அப்படிமா. வீட்டுல ஒரு ஆப்பிள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு பொருள் வாங்குறதுக்கு வக்கு இருக்காது. அந்த ஆப்பிளை பார்த்து பல வருஷம் இருக்கும். இவனுக்கு எது தேவை? உணவு பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் பழத்தை வாங்குவதற்கு நேரம் இருக்காது. அதை பெறுவதற்கு கூட பெரிய பொருளாதாரத்தை திரட்டுகின்ற வலிமை இருக்காது. ஆனால் எனக்கு ஆப்பிள் போன் வேணும், அது புதிய வெர்ஷன்ல வேணும். இதை பற்றி அவனுக்கு கவலை. அதே போன்று பைக்கு, இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்கிறது? சல்லு சல்லுன்னு இங்க இருந்து போகணும், அங்க இருந்து வரணும். யாரு போறா, யாரு வாரா, அதையெல்லாம் கவனிக்கவே தேவையில்லை. இப்படி ஒருக்க டைவ் அடிப்பான், அப்படி ஒருக்க வளைவான், இப்படி ஒருக்க நெளிவான். நம்ம ஒழுங்கா போனாலும் நம்மளையும் பயங்காட்டிக்கிட்டே போவான். நீங்க பயப்படலையா, உங்க முன்னால பிரேக் அடிச்சு நின்று உங்களை சாச்சு விட்டுட்டு போவான். இது எல்லாம் அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கணும். ரோட்ல ஒழுங்கா ஹெல்மெட்டை போட்டு முறையாக ஓட்டிட்டு போனா இன்னைக்கு இளைஞர்களுக்கு அதெல்லாம் கிறுக்குத்தனம் மாதிரி தெரியுது. நீங்க லைசன்ஸ் எடுத்து கரெக்டா சட்டத்தின் அடிப்படையில் ரூல்ஸ் ரெகுலேஷனை எல்லாத்தையும் பின்பற்றி நிக்க வேண்டிய இடத்துல நின்று, ஸ்லோ பண்ண வேண்டிய இடத்துல ஸ்லோ பண்ணி நீங்க போனீங்கன்னா அவங்க பார்வையில இவெல்லாம் எப்ப பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஏளனமா பார்க்கலாம்.
நீங்க ஒழுங்கா பைக் ஓட்டிட்டு போங்களேன், உங்களை பார்க்கிற பார்வையிலேயே தெரியும் வயசான கேஸ் இதெல்லாம், அவனும் இப்படிதான் போவானுவ அப்படிம்பான். ஏன் அவங்க போகக்கூடியதெல்லாம் பாருங்களேன், எந்த சட்டத்தையும் மதிக்க கூடாது, எந்த நல்ல காரியத்தையும் பின்பற்ற கூடாது. ஒரு விதமா முடிய வச்சிருப்பாங்க, ஹேர் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அத ஒரு மாதிரியா சிலிப்பு விடுவான், அந்த ஆடு சிலிப்புமா இல்லையா, அதே மாதிரி இப்படி ஒருக்க பிரட்டுவான், இப்படி ஒருக்க பிரட்டுவான். இதுதான். நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா, இந்த இள வட்டத்துல பைக்ல போறதா இருந்தா 3 பேர் தான் போவாங்க. ஒரு ஆளு 2 பேர் போறது ரொம்ப அரிதா இருக்கும். அந்த 3 பேரும் பைக்ல போகும்போது நல்ல உன்னிப்பா கவனிங்க. ஒரு பைக்ல 3 பேர் போறாங்க, அந்த 3 பேர்ல 2 பேர் பின்னால இருப்பாங்க இல்லையா, அந்த 2 பேரும் மொபைல் போன் நோண்டிக்கிட்டே போவான். போறது 3 பேரு, எதுக்கு போறான் எதுக்கு வரான் அது தனி விஷயம். அந்த 3 பேர்ல 2 பேர் பின்னால உட்கார்ந்துட்டு இருப்பான். அவ 2 பேரும் என்னமோ அந்த மொபைல்ல இப்ப ஒரு தகவல் வருது, அதை பார்க்கவில்லை என்றால் அவ்வளவுதான், முன்கணக்கில் கேள்வியில இருந்து நம்மளால தப்ப முடியாதுங்கிற அளவிற்கு அவ்வளவு அவசரமா பார்ப்பான். நோண்டிக்கிட்டே தான் போவாங்க. முன்னால இருக்கிறானே அவன் என்ன மொபைல் பார்க்க மாட்டானா, பார்ப்பான். ஆனா ஓட்டும் போது மட்டும் அவன் காதுல இப்படி ஒன்ன வச்சுக்கிட்டு இப்படியே ஓட்டுவான். பின்னால 2 பேர் இருப்பாங்க. இருக்கா? இதுதான். நீங்க முறையா போனீங்க, நீங்க லூசுன்னு அர்த்தம், கிறுக்கன்னு அர்த்தம். இப்படி நம்மளும் 3 பேரை வச்சுக்கிட்டு ஒரு போனை காலில் இப்படியும் வச்சுக்கிட்டு அவனும் 2 பேர் நோண்டத மாதிரி நம்மளும் 2 பேரை நோண்டக்கூடிய ஆட்களையும் வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி ஒரு வலை அப்படி ஒரு வலை இப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு போனீங்கன்னு வைங்களேன், ஏங்க நம்மளை பார்த்து சிரிப்பா அப்படியே அப்படின்ட்டு போறான். ஒரு நேரத்துல ஹாய் ஹாய்னு மானத்தை வரட்டினான். இன்னைக்கு மனுஷனுடைய லாங்குவேஜ் அப்படி மாறி போயிடுச்சு. இதுதான் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சமீபத்தில் நெல்லையில நடந்த ஒரு சம்பவம். 4 இளைஞர்கள், அது இந்துக்கள் முஸ்லிம் எல்லாரும் சேர்ந்து நண்பர்கள், இரவு நேரத்தில் ஒரு 12 மணி 1 மணி இருக்கும், டீ குடிப்பதற்காக வேண்டி அவங்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. போகிற வழியில அது ஒரு மேம்பாலம், எப்படி போனாங்கன்னு தெரியல. எதிரில் ஒரு பஸ் வருகிறது, அந்த பஸ்ல இவங்க அப்படியே போன பைக் உள்ள மாட்டுது. ஸ்பாட்லயே அந்த இளைஞர்கள் இறந்து போறாங்க. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்தவங்க கிட்டத்தட்ட 3-4 பேர் அந்த இடத்திலேயே. கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க, இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த இளைஞர்களுடைய பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகளை வைத்து அவர்களுடைய கனவுகள் எப்படி எல்லாம் இருக்கும்? என் பிள்ளைய இன்ஜினியர் படிக்க வைக்கணும், என் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும், என் பிள்ளைய ஒரு பெரிய படிப்பா படிக்க வச்சு அவனை உயர்ந்த பதவியில பார்க்கணும், நான் வறுமையில இருக்கிறேன், என்னுடைய வறுமையை தீர்ப்பதற்கு என்னுடைய பிள்ளையுடைய உழைப்பு தேவை. எவ்வளவு கற்பனை! ஒவ்வொரு பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகளை, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது பல கற்பனையோடு தான் வளர்ப்போம். என் பிள்ளை குறைஞ்சபட்சம் ஒரு அரசு அதிகாரியாக மாற மாட்டானா? ஒரு ஐடி துறையில் அவன் உள்ள நுழைஞ்சு நல்ல ஒரு சம்பாதிக்க மாட்டானா? ஒரு நல்ல ஒரு வீடை கட்ட மாட்டானா? எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்க மாட்டானா? எந்த பெற்றோருக்கு இந்த கவலை இல்லை? அந்த இறந்து விட்ட அந்த 4 இளைஞர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த கவலை, இந்த கற்பனை இருக்குமா இல்லையா? அது என்னப்பா நைட்டு 12 மணிக்கு போறது, அதுவும் ஓம் பகுதியில இல்லாத டீ கடையா இன்னொரு பகுதியில இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான் பைக்ல. எவ்வளவு ஸ்பீட்ல போயிருந்தால் ஸ்பாட்லயே அவுட். மரணம் அந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் இவங்க எப்படி போயிருப்பாங்க? அதுல நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, எல்லாம் ட்ரக்ஸ், தண்ணி அடிக்கிறது அல்லது போதை, இதனால நிலை தடுமாறுறது.
இது எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்கிறது. இது ஒரு கோணம். இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, காசுக்காக, பணத்திற்காக, வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்க பார்த்தாலும் திருட்டு. அதுவும் எப்படி? பைக்ல வாரான், ஹெல்மெட்டை ஃபுல்லா போட்டுக்கிறான், முகம் தெரியல, வாரான், போகக்கூடிய பெண்களுடைய நகையை அப்படியே பறிக்கிறான், ஓடிடுறான். எத்தனை இடங்கள்ல ஒன்னு ரெண்டு சம்பவங்கள் அப்படி நீங்க சொல்ல முடியாது. இந்த செய்தி அல்லது இது போன்ற சம்பவங்கள் நடக்கவில்லை என்றால் அதுதான் ஆச்சரியமான ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. 2 இளைஞர்கள் இதே மாதிரி பைக்ல 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கிறான், முகத்தை மறைச்சிருக்கிறான். ஒரு பெண்ணு தன்னந்தனியாக போறாங்க. போற வழியிலேயே அப்படியே அவங்க போட்டிருக்கக்கூடிய செயினை படிச்சு இழுத்துட்டு ஓடுறாங்க. பக்கத்து இடங்கள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா அதை படம் பிடிக்கிறது, அதை சமூக வலைதளங்கள்ல போடுறாங்க. 1 2 இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றியோ நிகழ்காலத்தை பற்றியோ அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. என்ஜாய்மெண்ட், ஜாலியா இருக்கணும், இதை தவிர வேற எந்த கவலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த ஜாலியாக இருப்பதற்காக வேண்டி பெற்றோர்களை கொலை செய்யக்கூடிய இளைஞர்கள் பார்த்திருக்கிறீங்களா? நான் ஜாலியா இருக்கணும், செல்போன் கேட்டிருக்கிறான், பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கல, ஒருக்க கேட்டா 2 தடவை கேட்டான், வழியே இல்லை, என்ன செய்யறது? போடுறா, இதெல்லாம் தாயா, இதெல்லாம் தந்தையா? எனக்கு செல்போன் வாங்கி தராத இந்த பெற்றோர்கள் இருந்தா என்ன, போனா என்ன, போட்டு தள்ளுறான். நான் சும்மா சொல்லல, செய்தியை பாருங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. வீட்டுல போறான், செல்போன் கேட்கிறான், தரலன்ட்டாங்க. தரலன்னு இவன் தூக்கு மாட்டி தற்கொலை பண்றான். என்னப்போ ஒரு செல்போன் 10,000 ரூபாய் இருக்குமா? இந்த செல்போன் கிடைக்கல என்பதற்காக வேண்டி தற்கொலை செய்யக்கூடிய மனநிலைக்கு இளைஞர்கள் போய்கிட்டே இருக்கிறான். நம்ம இளைஞர்களை கேட்கவே வேண்டாம். இப்ப லேட்டஸ்டா புர்கா போட்டுக்கிட்டு நம்ம பொம்பளைங்க உடைய ஆட்டம் இருக்குத தாங்க முடியல. இவ்வளவு சேர்ந்துக்கிட்டு அது உண்மையிலேயே முஸ்லிமா அல்லது முஸ்லிம்கள் அணியக்கூடிய இந்த ஆடையை போட்டு வேற எந்த பொண்ணு அணியுதா அப்படிங்கிறது தனி கேள்வி. சில பேர் முஸ்லிம்ங்கிற பேர்லையும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. இன்ஸ்டாகிராம்ல அல்லது சமூக வலைதளங்கள்ல ஏதோ சினிமா பாட்டை பேக்ரவுண்ட்ல போட்டு விட்டு இவங்க உட்கார்ந்துகிட்டு அப்படியே வாய் அசைக்கிறது அல்லது டான்ஸ் ஆடுவது, என்னையும் பார், என் அழகையும் பார் என்று எல்லா ஆடவர்களுக்கும் காட்டுவது. கடைசி எவனா ஒருத்தன் வலையை வீசுவான், அந்த வலையில சிக்கிறது, சீரழிகிறது, அதுக்கு பின்னால உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுகிறது. தாய்மார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் கற்பனையில நடக்கக்கூடிய செய்தி அல்ல, மேற்குலகத்தில் நடக்கக்கூடிய தகவல் அல்ல, நம்முடைய பகுதிகளில் நம்முடைய ஊர்களில் நடக்கக்கூடிய செய்திகள். இன்றைக்கு போதை இல்லாத ஒரு ஊர், ஒரு தெரு இருக்கிறது என்று சொல்ல இயலாது. எல்லா பகுதிகளிலையும் போதை. ஒரு நேரத்தில் சாராய கடை அதுதான் போதை வஸ்து அப்படின்னு நினைப்போம். இன்னைக்கும் சில பேர் அந்த நினைப்பிலே இருக்கலாம். தமிழ்நாட்டிலே டாஸ்மார்க் இருக்கிற மாதிரி இங்கேயும் பார்கள் நிறைய இருக்கிறது. அங்க போய் சாராயம் வாங்குறது, பிராந்தி வாங்குறது, குடிக்கிறது, போதையில தள்ளாடுவது, இப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் இப்ப அதையெல்லாம் தாண்டி நவீன காலம்ல எப்ப பார்த்தாலும் சாராயம் மட்டும் தான் குடிக்க முடியுமா? பிராந்தி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் நவீனம் வந்திருக்கும் போது போதை விஷயத்துல நவீனம் வராதா? வந்திருக்குது. அதுலயும் வாயில நுழையாத பேர்களை எல்லாம் போதை வருகிறது. அதுவும் எப்படி? ஒரு நேரத்தில் சாராயம் குடிக்க வேண்டும் என்றால் கடைக்கு போகணும், பாட்டில வாங்கணும், யாருக்கும் தெரியாம ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு குடிச்சிட்டு வரணும். அது எல்லாம் ஒரு நேரம். இப்ப அப்படி இல்லை. உங்க வீட்டுல உங்க கதவை திறந்து உங்க வீட்டினுடைய படுக்கறை வரையிலையும்
இந்த போதை பொருள் வருமா? வருது. எந்த ஊர்ல எந்த கிராமத்துல இனி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ விரும்புகின்ற பிராண்டு, நீ போடுகின்ற அந்த போதை பொருள், அது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும், இன்ஜெக்ஷன் வடிவில் வரக்கூடியது, மாத்திரை வடிவில் வரக்கூடியது, பொடிற நிலையில வரக்கூடியது, லிக்விட் அடிப்படையில் வர எல்லாமே என்னென்ன உண்டோ போதை வஸ்துக்கள் எல்லாமே நம்முடைய வீடுகளை கதவுகளை தட்டி கொண்டு வருது. கொஞ்ச நெஞ்சம் இல்ல. நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அங்கே இத்தனை கோடி மதிப்புள்ள கஞ்சா பிடிபட்டது, இங்கே இத்தனை கோடி மதிப்புள்ள அபின் பிடிபட்டது, இங்கே போதைப் பொருள்கள் கடத்தல்காரர்கள் ஒரு ஆள் பிடிபட்டார். இதெல்லாம் 1-2 தகவல். இந்தியாவில் மாத்திரம் கோடான கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று உலகத்தில் பல்வேறு நாட்டினுடைய தலைவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க. இந்தியாவில் அவ்வளவு போதைப் பொருட்கள் இருக்கிறது. கொஞ்ச நெஞ்சம் இல்லை. ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. நம்ம பார்வைக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 சாராய கடைகள், பிராந்தி விற்கக்கூடிய கடைகள். இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியாத போதை பொருட்கள் ஏராளம். ஒரு இருட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, நைட்டு 9 மணிக்கு மேல சில இளைஞர்கள் அந்த இருட்டிலேயே சுத்திட்டு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அங்க போதை இருக்குதுன்னு அர்த்தம். எப்ப வீட்டுல போய் படுக்க வேண்டியதானே? படிக்க வேண்டிய வயசுல வீட்டுல உட்கார்ந்து படிக்கலாம் தானே? ஆனால் அது எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் தூக்கி வைத்து விட்டு நீ எதுக்கு இந்த சந்து பொந்துல போய் இருக்கிற? அது ஏன் இருட்டான ஒரு பகுதியில போய் இருக்கிற? யாரும் கேட்க முடியாது. கேட்டா நம்மளும் கொலை பண்ணி போடுவாங்க. ஏன்னா போதை அந்த அளவுக்கு தலைக்கேறி நிற்கும். இப்படி எல்லா இடத்திலையும் இந்த போதை என்பது இன்னைக்கு இளைஞர்களை சீரழித்துக் கொண்டே இருக்கிறது. போதை சீரழிக்கிறது, மொபைல் சீரழிக்கிறது, பைக் சீரழிக்கிறது. ஒரு நேரத்தில் சினிமா தான் சீரழிச்சது நம்ம பேசணும். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி சில யூடியூபர்கள் நம்முடைய இளைஞர்களை சீரழித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இத மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இளைஞர்களுடைய நிலை 1-2 இல்ல, படுமோசமா போய்கிட்டே இருக்கிறது. ரொம்ப மோசமா போய்கிட்டே இருக்கிறது. ஆனால் இளைஞர்களுடைய நிலையை சீர்தூக்கி பார்த்து சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்புதாரர்கள், மத்திய மாநில அரசுகள் இதை பற்றி எந்த கவலையும் இருக்காது. யாராவது பேசுறாங்களா? இளைஞர்கள் இது ஏதோ முஸ்லிம் இளைஞர்கள் சீரழிறாங்க, முஸ்லிம் இளைஞர்கள் சீரழிறாங்க அப்படின்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல மதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். ஆனால் சீரழிவு இளைஞர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்ற ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா இளைஞரும் தான் சீரழிதான், எல்லா இளைஞர்களும் தான் சீரழிறாங்க. இதுதான் யதார்த்தம். இவன் தான் சீரழிதான், இவன் சீரழியல, இந்த சமூகம் நல்லா இருக்குது, அந்த சமூகம் நல்லா இல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் இல்லை. ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி இளைஞருடைய போக்கு, ஒரு சாராருடைய போக்கு மிக மோசமா போயிட்டே இருக்கிறது. ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் நினைத்தால் 5 நிமிஷத்துல இதை சரி பண்ண முடியும். இளைஞருடைய வாழ்க்கையை சரியான பாதையில திசை திருப்ப முடியும். ஆனா அவங்க யாரும் அதுக்கு தயாராக இல்லை. நம்ம ஆட்சியில இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா ஆட்சியாளரும் அதான் விரும்புறான். அதுக்காக வேண்டி எதனாலும் செய்ய தயார். ஆட்சியில இருந்து அந்த சேர்ல இருந்து கீழே இறங்கி விடக் கூடாது. என்ன செய்யணும் அதிலே இருக்கணும். சாகிற வரையும் அதிலே இருந்துதான் சாகணும். அதுக்காக வேண்டி எதனாலும் செய்ய தயார். நல்வழிப்படுத்துகின்ற சீரழியக்கூடிய இந்த இளைய சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய எந்த செயலையும் எந்த செயல் திட்டமும் கிடையாது. இந்த இளைஞர்கள் இவ்வளவு மோசமாக போறதுக்கு மிக முக்கியமான காரணம் போதை. 2வது காரணம் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள். சின்ன சின்ன ஆசைதான், ஆனாலும் அந்த ஆசை என்பது வெறியாக அவனுக்கு மாறுகிறது. இத மாதிரி உள்ள காரணத்தினால இளைஞர்கள் சீரழிந்து சின்ன பின்னமா போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் கண்டுகொள்ளாது, ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அதிகாரிகள் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப நாமளும் அப்படி இருக்க முடியுமா?
நம்மால் ஏன்ற அளவிற்கு இந்த இளைஞர்களை சீர்படுத்த வேண்டாமா? 4 பேர் சீர்கட்டு போறான். நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக, நம்முடைய தகவலின் மூலமாக ஒரு இளைஞனாவது திருந்தி வர மாட்டானா? அதனாலதான் இந்த செயல் திட்டத்தை அறிவிச்சு தெரு தெருவாக, ஊர் ஊராக, ஒவ்வொரு இடமாக இளைஞர்களை சந்திக்கிறோம், இளைஞர்களை சந்திக்கிறோம். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சீர்கேடான விஷயத்தை எடுத்து சொல்லுகிறோம். அதனால சில விழிப்புணர்வுகள் ஏற்படுகிறது. இதுதான். அப்ப இந்த அடிப்படையில தான் இப்ப நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கிறது. ஆட்சியாளர்கள் திருத்துவார்கள் என்று நினைத்துக் கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய இளைஞர்கள் நாசம்தான் போய்கிட்டே இருக்கும். அதனால அவங்களை பத்தி நம்ம கவலை இல்லை. திருத்துறாங்க, திருத்தாம போறாங்க, நேர்வழி காட்டுறாங்க, காட்டாம போறாங்க, அது தனியா இருக்கட்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன கடமை? இளைஞர்கள் இவ்வளவு மோசமா போறாங்களே, இந்த இளைஞர்கள் இவ்வளவு மோசமாக போடுவதற்கு இளைஞர்களை மாத்திரம் குற்றம் சொல்லிவிட்டு நாம தப்பித்துக் கொள்ள முடியாது. பொதுவாக எல்லா பெற்றோர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன தெரியுமா? ஏங்க அவனுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்திய அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாங்கி கொடுத்த அந்த பெற்றோர்களுடைய பதில் எப்படி இருக்கும் பாருங்க. ஆமாங்க, தேவையில்லைதான், அடம் பிடிக்கிறானுங்க. நான் ஒரு 20,000 ரூபாய் பைக் வாங்கி கொடுக்கலாம் தான் நினைச்சேன், கேட்க மாட்டுக்கிறானே என் புள்ள, தொலை அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்பா இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு போனையும் வாங்கி கொடுக்கிற, அதற்கு தேவையான இன்டர்நெட்டையும் நீனே வாங்கி கொடுக்கறிய, இதனால நாசமா போறானே அப்படின்னு கேட்டா என்ன செய்ய? என் புள்ள என் பேச்ச கேட்க மாட்டாங்கிறான், வழியே இல்ல, சாப்பிட மாட்டாங்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்கிறான், காலேஜுக்கு போக மாட்டாங்கிறான், படிப்பு மேல அக்கறை கொள்ள மாட்டாங்கிறான். என்ன செய்யறது? வேற வழியே இல்ல, அதனால வாங்கி கொடுத்தேன். சரி, உங்க பிள்ளை வாங்கி கேட்கிறான், பைக்க வாங்கி கொடுத்தீங்க, செல்போனை வாங்கி கொடுத்தீங்க, அதே மாதிரி தருதலையா போகணும் அப்படின்னு கேட்டாலும் அதையும் வாங்கி கொடுப்பீங்களோ? நான் தற்கொலை பண்ண போறேன் அப்படின்னு உங்க பிள்ளை சொன்னா வேற வழியே இல்லடா, தற்கொலை பண்ணி போட அப்படின்னு அதுக்கு அனுமதி கொடுப்பீங்கள? நாசமா போறதுக்கு எந்த பெற்றோராவது விரும்புவோமா? ஆனாலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் மேல கொண்ட அன்பின் காரணத்தினால நாம செய்யக்கூடிய தப்பை நியாயப்படுத்துகிறோம். இதுதான் யதார்த்தம். பிள்ளைக்கு விலை உயர்ந்த பைக் தான் கேட்கிறான் என்று சொன்னால் அதை வாங்கி கொடுக்காம இருக்கக்கூடிய ஆற்றல், தகுதி, சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு, இல்லன்னு மறுக்க இயலாது. அவன் தவறான வழிக்கு தன்னுடைய மொபைல் போனை பயன்படுத்துவான் என்று தெரிந்தால் அந்த மொபைல் போன் உனக்கு தர முடியாது என்று சொல்லுகின்ற ஆற்றலும் தைரியமும் பெற்றோர்களுக்கு உண்டு, தவிர்க்க முடியாது. இல்ல எனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது என்று ஒதுங்கிக் கொள்ள முடியாது. எல்லா தகுதியும் இருக்குதுல்ல, எல்லா தகுதியும் இருக்குதுல்ல. அப்ப ஏன் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறீங்க? நாசமா போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ நாசமா போற அப்படின்னு கொடுக்கிறது எப்படி ஒரு நல்ல பெற்றோருடைய நிலையாக இருக்க முடியும்? இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்வார்கள், ஒடித்து வளர்க்காத முருங்கை அடித்து வளர்க்காத பிள்ளைகளும் உருப்பட்டதாக வரலாறு இல்லை அப்படின்னு பேசுவாங்க. கிராமப்புறங்கள்ல இது சொல்லுவாங்க. முருங்கை நல்ல வளரணும்னா ஒடிக்கணுமா? நீங்க முருங்கைய நல்ல வளரட்டுமே அப்படின்னு ஒண்ணுமே செய்யாம தண்ணி மட்டும் உரத்தை மட்டும் போட்டீங்கன்னா அது வளராது, அது ஒடிச்சு வளர்க்கணும். கிராமப்புறங்கள்ல இந்த பழமொழி சொல்வார்கள், பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கணும் அப்படிம்பாங்க. ஏன்? ரெண்டுமே சரியாக வளர வேண்டும் என்றால் இந்த தத்துவம் வேணும், இந்த சிந்தனை வேணும் அப்படிங்கிறது தான். இதே குர்ஆன் ஹதீஸ் இல்ல, நடைமுறையில பேசுகின்ற ஒன்று. ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணுமா இல்லையா? பிள்ளைகள் நாசமாக போறதுக்கும் அந்த பிள்ளைங்க நல்ல நிலைக்கு வருவதற்கும் பெற்றோர்கள் முதல் காரணம் என்பதை இஸ்லாமும் சொல்லி காட்டுகிறது. குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் நேர்மையான இயற்கையான அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலேயே பிறக்கிறது. அபவாஹு யுஹப்பிதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் மஜ்ஜிசானிஹி. அதற்கு பின்னால் தான் பெற்றோர்கள் தான் அவர்களை நெருப்பு வணங்கிகளாக, யகூதிகளாக,
வேறு வேறு கடவுளை சித்தரிக்கக்கூடியவர்களாக இவர்கள் தான் மாற்றுகிறார்கள். நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்ன அர்த்தம்? பிள்ளைங்க சரியாக வளர்கிறார்கள் என்றால் அவங்க நேர்மையா தான் வளருவாங்களாம். இத ரசூலுல்லாஹ் கூடிய அதுக்குண்டான அடுத்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கால்நடைகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? கால்நடைகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? தாய் எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் குட்டி நடக்குமா. எல்லா கால்நடையும் நீங்க பாருங்க. ஒரு மாடு அதனுடைய குட்டி எப்படி வளர்கிறது ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பசு இருக்குது, ஒரு கன்று இருக்கிறது. இந்த பசு தாய் பசுவுக்கு மாற்றமாக அந்த கன்று எங்கேயாவது போதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தாய் பசு ஒரு காலத்திலையும் நச்சு செடிகளை தின்றாது. குழந்தை தானே, அந்த குட்டி தானே, அது என்னைக்காவது நச்சு பொருளை தின்றுக்குதா? திங்காதுங்க. தாய் எப்படி திங்காதோ அதே மாதிரி இந்த குட்டியும் திங்காது. தாய் எப்படி ஒரு கெட்ட நீரை அருந்தாதோ அதே போன்று அந்த கண்ணு குட்டியும் அருந்தாது. தாய் மாதிரிதான் அந்த பிள்ளைங்க. உலகத்துல எல்லா மிருகத்தையும் நீங்க பாருங்க. நாய் குட்டி ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனுடைய வளர்ப்பு, அதனுடைய செயல்பாடு எல்லாமே எங்கேயாவது மாறி இருக்கா? மிருகத்தினுடைய குணங்கள் எங்கேயாவது மாறி இருக்குதா? தாய் நாய் தான் நம்ம கடிக்கும், குட்டி நாய் அதெல்லாம் கடிக்காதுங்க. வளர்ந்தாலும் அது வேற குணத்துக்கு மாறிடும். எங்கேயாவது உண்டா? பசுமாடு அது பெரிய மாடா இருந்தா தான் மூவான்னு கத்தும். அது போட்ட குட்டி அது பெருசா ஆனதுக்கு பின்னால வாப்பான்னு கத்தும். எங்கேயாவது உண்டா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அட பசுமாடு அது தாயா இருந்தாலும் அது போட்ட குட்டியா இருந்தாலும் அதுவும் தான் கத்துது. எங்கேயாவது அதனுடைய குணநலம் மாறாது, அதனுடைய செயல்பாடுகள் மாறாது. மனுஷன்ட்ட மட்டும்தான் மாறுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மனுஷன்ட்ட மட்டும்தான் மாறுது. ஏன்? அதை மாற்றுவது, வேறு வழியை காட்டுவது இந்த பெற்றோர்கள். ஒரு ஆடு தன்னுடைய குட்டிய ஆட்டுக்கு மாற்றமாக, தன்னுடைய பண்புக்கு மாற்றமாக அது வளர்க்கிறது இல்லை. ஒரு மாடு தன்னுடைய கண்ணு குட்டிய தன்னுடைய பழக்கத்துக்கு மாற்றமாக அது மாற்றல. ஒரு நாய், ஒரு பன்னி எதுவும் மாறாது. ஒரு சேவல், ஒரு கோழி உட்பட மனுஷன் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளை வேறு திசையில மாத்துவாங்க. வேற எந்த குட்டியும் இப்படி மாறவே மாறாதுங்க, மனுஷனை தவிர. மிருகங்கள் எல்லாம் கரெக்டா அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. ஆத நபியுடைய காலகட்டத்தில் ஆடும் அதனுடைய குட்டியும் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கும். நபியுடைய காலகட்டத்தில் ஒரு தாய் ஆடு குட்டி ஆடு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கும். நம்ம தான் மாறிட்டோம். கேட்ட நாகரிகம். காலங்கள் மாற மாற மனுஷனுடைய நிலையும் மாறணும். எதுப்பா நாகரிகம்? கேடுகட்ட வழியை வளர்ப்பதும் அதை திறப்பதும் அதிலே நம்முடைய சிந்தனைகளை ஓட்டுவதும் இதுதான் மாற்றமா? மனுஷத்தன்மை இல்லாம போயிட்டே இருக்கிறானே. ஒரு நேரத்தில் மனித நேயம் அப்படியே செழித்துவங்கியது, இன்னைக்கும் இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா மனித நேயத்துக்கு மாற்றமாக மிருக குணத்தை கொண்டவனாக மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கிறானே. அப்ப மனுஷன் தான் தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில், அவனை வார்த்து எடுப்பதில், எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாத்திக்கிட்டே இருக்கிறான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஆடு எந்த மாடாவது தன்னுடைய குட்டிக்கு குணத்தை மாத்தி கொடுக்கிறது இல்லை, கரெக்டா அப்படியே போகும். ஆனா நம்மளுடைய மனுஷனுடைய குணம் மட்டும் நீங்க பாருங்க. நம்ம சின்ன பிள்ளைகளா இருந்திருப்போம், நம்ம தலைமுடி எப்படி இருந்திருக்கும், இப்ப நம்ம பிள்ளைகளுடைய முடி எப்படி இருக்குது பாருங்க. நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது இந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை, உறவுகளுக்கு செய்யக்கூடிய மரியாதை, இது எல்லாம் எப்படி செஞ்சோம், நம்ம பிள்ளைங்க இப்படி எப்படி செய்யறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. அன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல போய் படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நிலை என்ன, இன்னைக்கு பிள்ளைகள் போகக்கூடிய நிலை என்ன? நம்மளும் ஒத்துக்கொள்வோம், காலம் மாறிடுச்சு இல்லங்க. காலம் மாறட்டும். காலம் அன்னைக்கு இன்னைக்கு ஒரே மாதிரிதான் இருக்குது. நம்ம தான் மாத்திக்கிட்டே இருக்கிறோம். கேட்டா காலத்துக்கு மேல பழிய போட்டுருவோம். நம்ம கரெக்டா போகிறது இல்ல, நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். அதனால காலம் மாறி போயிடுச்சுல. சரி, இப்படி எல்லாம் இருக்கட்டும். ஆனால் இளைஞர்கள் மாறுவதற்கு, நம்முடைய பிள்ளைகள் வழி தவறுவதற்கு பெற்றோர்கள் காரணம் இல்லையா?
மறுக்க முடியுமா? அவன் தருதலையா போகிறான். நம்முடைய பேச்சை கேட்கவில்லை, நம்முடைய சொல் அவனிடத்தில் எடுபடவில்லை என்று வைத்துக் கொண்டாலும் நாம செய்த அந்த உபதேசங்கள் என்ன, அவனுக்கு காட்டிய பாதைகள் என்ன, அவனுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான அழகான முறையில் சொன்னமா? நேரு வழி காட்டுவது அல்லாஹ்வுடைய கை, அது வேற மேட்ரு. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை, வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் நமக்கு இருக்கா இல்லையா? நபிமார்கள் அவங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இஸ்மாயில் நபி அவர்களை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். இஸ்மாயில் நபியை பற்றி வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்திலே இஸ்மாயில் நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த குர்ஆன் மூலமாக இஸ்மாயில் நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். இன்னஹு கான சாதிக்கல் வாதி வ கான ரசூலன் நபியா, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள், உண்மையான இறை தூதர்களாக வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பாராட்டி விட்டு அந்த இஸ்மாயில் நபியை பற்றி சொல்லி காட்டுகிறான். கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, அவர் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுவுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் சொல்லிக் கொண்டே இருந்தார். மிகப்பெரிய இறை தூதர் இப்ராஹிம் நபி அவருடைய வாரிசு இஸ்மாயில் நபி. அந்த இஸ்மாயில் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தது என்ன தெரியுமா? தொழுவுப்பா, ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இரு, தான தர்மம் பண்ணிக்கிட்டே இரு, உன்னால என்ன உதவிகள் பிற மனிதர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்துகிட்டே இரு. ஒரு நபி உலகத்திற்கெல்லாம் உபதேசம் பண்ணி இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் செய்யக்கூடிய உபதேசம் இருக்கா? அவர் இப்படி செய்கிறார் என்றால் அவருடைய பெற்றோர் இஸ்மாயில் நபியுடைய பெற்றோர்கள் அவருக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணிருப்பாங்க? நபி நபிதானே. இஸ்மாயில் ஒரு நபி, அவங்களுடைய பெற்றோர் இப்ராஹிம், அவங்களும் நபி. அந்த நபியாக இருந்தாலும் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க. அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செய்தி தானே. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில்கிட்ட கேட்பாங்க, எப்பா நான் ஒன்னு அறுக்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டேன், என்ன செய்யறது? எனக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வகை செய்தியை தந்திருக்கிறான், ஒன்னு அறுக்கணும் சொல்லிட்டா என்ன செய்யணும்? அழகாக பதில் சொல்லுவாங்க. என்ன பதிலு? உங்களுக்கு என்ன ஏவப்பட்டு இருக்கிறதோ அதை அப்படியே செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், இறைவனுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் பொறுமையாளராக இருப்பேன், அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படிப்பட்ட தகப்பன், எப்படிப்பட்ட பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பார்கள்? அகில உலகத்திற்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய இப்ராஹிம் நபி தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அற்புதமான வார்ப்பும் வளர்ப்பும் இருந்தால் இந்த வார்த்தையை அவங்கள்ட்ட இருந்து கேட்டிருப்பாங்க. என்னனால் நீங்க செய்யுங்க, இறைவனுடைய கட்டளை தானே, அறுக்கத்தானே செய்யணும், பலி கொடுக்கத்தானே செய்யணும், கொடுங்க பார்த்துக்கலாம். தகப்பனாருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, தகப்பனார் மனம் சஞ்சலப்படக்கூடாது என்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பிள்ளை, அந்த இஸ்மாயில் நபி தான் தம் பிள்ளைக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தெரிகிறது வரலாறுல? பிள்ளைகளுக்கு முதல்ல இந்த தொழுகும்படி சொல்லிக்கிட்டே இருங்க. பைக் கேட்கிறானா முதல்ல தொழுவு, மொபைல் கேட்கிறானா தர்மம் கொடு. இந்த சிந்தனை வரணும். இறைவனை பற்றி உள்ள இறை நினைப்பு, மறுமையை பற்றி உள்ள சிந்தனை பிள்ளைகளுக்கு வந்துகிட்டே இருக்கணும். அதான் அது வந்ததுனாலதான் அந்த பிள்ளைங்க அவ்வளவு அற்புதமாக வாழ்க்கப்படுகிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் நிறைய பேரு நபியாக வந்தாங்க, நபிமார்களாக வருகிறார்கள் என்றால் சும்மா அல்லாஹ் தேர்ந்தெடுக்க மாட்டானே. இந்த டான்ஸும் கூத்தும் கும்மாளமும் அடிக்கிறார்களே, இதே போன்று உள்ள நிலையிலேயே நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். இறையச்சத்துல உச்சபட்சமாக இருப்பார்களே அவங்களை தானே தேர்ந்தெடுப்பான். அது மாதிரி தேர்ந்தெடுக்கிறானே. இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள்ல ஏகப்பட்ட பேர் நபிமார்கள். இன்னைக்கு நபியாக வர முடியாது, ஆனா நல்லவர்களாக இருக்க முடியுமா? முடியாதா?
இந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபியுடைய வரலாறு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது. லுக்மான் ஒரு பெரிய மனிதர், இறைவன் பாராட்டி பேசுகின்ற ஒரு வரலாறு. அதுலயும் அவர் அப்படித்தான் சொல்லுவார், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும். யா புனைய லா துஷ்ரிக்கு பில்லாஹ், என்னுடைய மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. பிள்ளைக்கு முதல்ல போதிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு போதனை என்னன்னா, இந்த ஷிர்க்க பத்தி பேசுங்க. அவனுக்கு கிறுக்கு தான் பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. அதெல்லாம் பேசுனா என்ன ஷிர்க்க பத்தி பேசுற, என்னமோ ஒரு காலத்துல இருக்கிற, உனக்கு வேற பேச்சே இல்லையோ, திட்டுவான், கடுமையாக நம்மளை ஏசுவான். நம்மளை பார்க்கும் போதே ஏதோ ஒரு சிங்கத்தை புலிய பார்த்த மாதிரி அப்படி பிராண்டுத மாதிரி தான் பார்ப்பான். பயப்பட தேவையில்லை, சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா, இன்னைக்கு இளைஞர்களை பற்றி நம்ம ஜமாத்து கவலைப்படுது மாதிரி வேற யாரும் கவலைப்படல. அவன் எப்படினாலும் போட்டணும் அப்படின்னு விட்டாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு ஷிர்க்குல மிக முன்னோடியாக இருக்கக்கூடியவன் இந்த இளைஞன். இணை வைப்பு என்ற அந்த பாவத்தை இவன் தலையில தூக்கி கொண்டு செயல்படுத்துகிறான். சில ஆலிம்கள் இதையெல்லாம் சரி என்று சொன்னார்கள். அவுலியாக்கள் உயிரோடு இருந்தார்கள், நாதாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று தப்பும் தவறுமாக இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். தர்கால போய் ஜியாரத்து செய்யணும், அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பார்கள், உங்களுடைய நாட்டதட்டங்களை நிறைவேற்றுவார்கள் என்றெல்லாம் மிக மோசமான கொள்கைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? இப்ப பாக்குறீங்கல்ல, சமூக வலைதளங்கள்ல தர்கா நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. அல்லாஹு அக்பர். இன்ன பிற மத இளைஞர்கள் எப்படி கூத்தும் கும்மாளமும் சினிமா பாட்டை பாடி ஆடுதல் எப்படியெல்லாம் இருக்குமோ அதுல கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஆடுகிறார்கள். வீடியோ போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு ஆபாசம், அவ்வளவு அனாச்சாரம். எங்க உருஸ் நடக்கக்கூடிய இடங்கள்ல, தர்கா கந்தூரி நடக்கக்கூடிய இடங்கள்ல, அதுவும் இபாதத் என்ற பேர்ல, வணக்கம் என்ற பேர்ல நம்முடைய இளைஞர்கள் எங்க போய் சீரழிறாங்க நீங்க பாருங்க. வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு குத்துப்பாட்டு, அதுக்கு இவன் போட்டு ஆடுதான். கொட்டை அடிச்சுக்கிட்டு மேல அடிச்சுக்கிட்டு அல்லது இசை கருவிகள் எல்லாத்தையும் வாசித்துக் கொண்டு இவன் ஆடுகிறான். ஆலிம்களே, அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவர்களை வளர்த்து விட்டீர்களே, நாதாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய மூளைச்சலவை செய்தீர்களே, இன்றைக்கு தண்ணி அடித்துக் கொண்டு தர்கா முன்னாலே டான்ஸ் ஆடுகிறானே, இதுவும் உங்க அவுலியா சொன்னதானா? இந்த இளைஞர்கள் தண்ணி அடித்துக் கொண்டு இன்றைக்கு டான்ஸ் ஆடுகிறார்களே, இந்த சீர்கட்டுக்கு உங்களுடைய பயான், உங்களுடைய உபதேசம் அது ஒரு காரணம் இல்லையா? எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் பொய் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இளைஞர்களுக்கு இவ்வளவு மோசமான வழியை நீங்க காட்டிருக்கிறீங்களே. குறைஞ்சபட்சம் நீங்க தர்காவை ஆதரிங்க, தர்காவை கெட்டிக்கிட்டு அழுங்க, அது தனியா இருக்கட்டும். ஆனா இளைஞர்கள் இப்படி டான்ஸ் ஆடுறாங்களே, கும்மாளம் அடிக்கிறாங்களே, குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறானே, ஆபாச வரி பாடல்களுக்கு இவனெல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கிறானே, இளைஞர்களும் ஆடுதாங்களே. தர்கா வாசல்ல, தர்கா சந்தன கூடுகள் வரக்கூடிய அந்த இடங்கள்ல இதை என்னைக்காவது கண்டிச்சிருக்கிறீங்களா? எங்களை மேடை போட்டு திட்டுதீங்க, அசிங்கமா பேசுறீங்க. மீம்ஸ்ங்கிற பேர்ல எவ்வளவு அசிங்கம் போட முடியுமோ அவ்வளவு நீங்க செய்றீங்க. ஆனா விளைவு என்ன? உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், உங்களுடைய கொள்கை நீங்கள் சொல்வதனால் உண்மை என்று நம்பக்கூடிய அந்த இளைஞர்கள் இன்னைக்கு தண்ணி அடித்துக் கொண்டு நடு ரோட்ல டான்ஸ் ஆடுகிறான் என்றால் இதைத்தான் நீங்க விரும்புறீங்களா? அவங்களை திருத்த வேண்டாமா? இளைஞர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. தர்கா என்ற பேரிலே அவுலியாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற பேரிலே நம்மளை வழிகெடுத்து நம்முடைய இளைஞர்களை தண்ணி அடிக்கிறதுக்கு தான் இவங்க திசை திருப்புறாங்க. மார்க்க சிந்தனை அவனுக்கு வந்துடக்கூடாது. குர்ஆன் ஹதீஸை பற்றி சிந்தனை செய்து விடக்கூடாது. தர்கா என்ற போர்வையில
எல்லா அனாச்சாரத்தையும் எல்லா ஹராமான விஷயத்தையும் ஹலாலாக ஆக்கணும். இதுக்குதான். இதுக்கு உங்க பிள்ளைகளை அனுப்ப போறீங்களா? இந்த கூத்தடிக்கிறதுக்கு, கும்பாலம் அடிப்பதற்கு, தர்கா கூடும் என்ற போர்வையில, அதுவும் இஸ்லாத்தில் உள்ள ஒன்று என்ற போர்வையில இவ்வளவு அனாச்சாரத்தையும் செய்வதற்கு பெற்றோர்கள் நீங்கள் முடிவெடுக்க போறீங்களா? ஆலிம்களுக்கும் பங்கு இருக்கிறது, நம்முடைய பெற்றோர்களுக்கும் இது பங்கு இருக்கிறது. இவ்வளவு அனாச்சாரம். அதனால பிள்ளைகளுக்கு முதல்ல ஷிர்க்னா என்ன அதை சொல்லுங்க. தர்கா என்ற பெயர்ல நடைபெறுகின்ற இந்த அனாச்சாரத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுங்க. லுக்மான் என்ற அவர் அப்படித்தான் சொன்னார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், பிள்ளையே அருமை மகனே இணை வைத்திராதப்பா. இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்றால், கொடுமையான பாவம் என்றால், அதை விட இன்னொரு பாவமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகா 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 பாவம் என்றால் அது இணை வைப்பு தான். கடவுளுக்கு இணை என்ற அந்த பாவம் தான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. பிள்ளையே நீ தெரிஞ்சுக்க, அல்லாஹ்வுக்கு நீ எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் இறைவன் மன்னிப்பான். ஆனால் அவனுக்கு இணை என்ற பாவத்தை செய்திருந்தால் மறுமையில உன்னுடைய அந்த ஷிர்க் என்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். அதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அதை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எதை சொல்லிக் கொடுப்போம்? சோறு ஊட்டும் போதே மொபைல் போன்ல அதை பாரு இதை பாரு இதை சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னொரு உண்மையை நீங்க விளங்கிக்கிடுங்க. இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட், மனோ தத்துவ டாக்டர்கள் ஒரு உண்மையை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளை தருதலையாக ஆக்குவதற்கு பெற்றோர்கள் ஒரு காரணம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. நிறைய எழுத்துக்கள், வீடியோக்கள் வரும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து. அதுல என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல உன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இது தப்பு அப்படிங்கிறான். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பேரன் கஷ்டப்படக்கூடாது என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கிறார்கள் என்றால் அங்கதான் சீர்கேடே துவங்குகிறது. ஏன் நீ கஷ்டப்பட்ட மாதிரி உன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற? நீ ஒரு டீ கடையில வேலை செஞ்ச மாதிரி உன் பிள்ளை வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிற? நீ நினைக்கிறதின் காரணத்தினாலதான் அதை அவன் பிளஸ் ஆக, அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்கிறான். முதல்ல பிள்ளைங்க கஷ்டப்படுவதை நாம சகித்துக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் கஷ்டப்படணும் என்றுதான் வளர்க்கணும். கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல கிடையாது. இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் அப்படிதானே சொல்றான். இறைவன் சொல்லலையா? இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, முதல்ல கஷ்டப்படுப்பா, அதுக்கப்புறம் தான் லேஸ். இறைவனே அப்படி ஒரு விதியை, ஒரு நியதியை அல்லாஹ் வச்சிருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நியதியை மாற்ற நினைக்கிறோம். நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுப்பா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது. ஏன் நீ பட்ட கஷ்டம் உன் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு என்ன நீ எப்படிப்பா மாத்துற? அப்படி நினைச்சதுனாலதான் நீ பாலைவனத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த பிள்ளைக்கு நீ பைக் வாங்கி கொடுக்கிற. அவனுக்கு அந்த பைசாவுடைய காசுனுடைய அருமை தெரியல. கஷ்டப்படக்கூடிய நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? ஒரு டீ குடிக்கிறதுக்கு கணக்கு பார்ப்பீங்க. 10 ரூபா கொடுத்து ஒரு சாயை குடிக்கணுமா? இந்த 10 ரூபா காசு எப்படி வந்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு உழைச்சோம், அந்த காசுனுடைய பொருளாதாரத்தினுடைய அருமை கஷ்டப்பட்டவனுக்கு தெரியும். பீரோல இருந்து, பேங்க்ல இருந்து ஏடிஎம் கார்டை கொடுத்து நீ எடுத்துக்கப்பா அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அந்த காசுனுடைய அருமை தெரியும் நினைக்கிறீங்க? கஷ்டம் என்னன்னு புரியுமா அவனுக்கு? ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் அவன் தருதலையா போறதுக்கு இது ஒரு காரணம். இதை நான் சொல்லல, அறிவாளிகள் பேசுகிறார்கள், உளவியல்வாதிகள் பேசுகிறார்கள். இளைஞர்கள் நாசமா போறதுக்கு பெற்றோர்கள் ஒரு காரணம் என்று அந்த காரணத்தை அவர்கள் பட்டியலிடுகின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறான, இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறான். கஷ்டப்படட்டுமே, ஒரு 10 பைசா சம்பாதிப்பதற்கு டீ கடையில உட்கார்ந்து டீ ஆத்தி பார்க்கட்டும்.
காசுனுடைய அருமை அவனுக்கு தெரியும். ஒரு ஹோட்டல்ல போய் அப்படி சர்வரா இருந்து 4 பேருக்கு சப்ளை பண்ணி பார்க்கட்டும், அதனுடைய வலி அப்பதான் தெரியும். ஒரு முதலாளிக்கு கீழே உட்கார்ந்து தொழிலாளியாக அவன் வேலை செய்கின்ற பொழுது, ஓஹோ தகப்பனும் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பாரோ, நம்ம தாயும் இப்படித்தான் கஷ்டப்பட்டிருப்பாங்களோ, அப்பதான் புரியுமா. நீங்க உபதேசம் பண்ணுவீங்களே, உங்க தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமாப்பா, உன்னை எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தார் தெரியுமாப்பா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் தான் தலையில சுமந்தாருப்பா இப்படின்னு நீங்க உபதேசம் பண்ண அவனுக்கு விளங்கவா செய்யும்? ஒரு மண்ணு விளங்காது. வர்ற கஷ்டப்படு. இது நான் சொல்லல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை இப்படித்தான் வளர்த்தாங்க. நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஹதீஸ். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியிடத்திலே வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக. தந்தை இல்லை, ரசூலுல்லாஹ் இல்லை, தாய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் இருக்கிறாங்க. ஆயிஷாவிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய தாயே என்னுடைய கையை பாருங்க, என் கை அப்படியே மாவுகளை அரைத்து 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 அப்படியே காய்ச்சி போய் இருக்கிறது, கன்னி போய் இருக்கிறது. நபி அவர்களிடத்துல எத்தனையோ அடிமை ஆட்கள் வருவார்கள், அதுல இருந்து எனக்கு வேலை செய்வதற்காக, என் வீட்டு வேலை செய்வதற்காக ஒரு ஆள் அனுப்புங்க. ஆயிஷா நாயகி தாய் அல்லவா, தாயுடைய அந்த குணம் அவங்கள்ட்ட இருக்கத்தானே செய்யும். தான் புள்ளப்படுகின்ற அந்த கஷ்டம் வேதனை அவங்க கையை பார்த்துக்கிட்டு, நான் கண்டிப்பா உங்களுடைய தகப்பனார் ரசூலுல்லாஹ் வரும்போது நான் சொல்லுவேன். ஃபாத்திமா போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் வராங்க. ரசூலுல்லாஹ் அவங்க வந்த உடனே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்க மக வந்தாங்க, ஃபாத்திமாவுடைய கையெல்லாம் பார்க்க சகிக்கல, அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு கட்டி கொடுத்தீங்களே, புள்ள அவ்வளவு கஷ்டப்படுறா. ஏதாவது ஒரு அடிமை இருந்தால், வீட்டுக்கு வேலை ஆட்கள் இருந்தால் கொஞ்சம் அனுப்பி வைங்களேன். ரசூலுல்லாஹ் ஆயிஷாட்ட ஒண்ணுமே பேசல, நேரா வராங்க, ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா இந்த இடத்துல அவங்களுடைய மருமகன் அலி அவங்க இருக்கிறாங்க. 2 பேருக்கும் மத்தியில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துக்கிட்டு ஃபாத்திமாட்ட கேட்டாங்க, ஃபாத்திமாவே மகளே வீட்டுக்கு வந்தியாமா? ஆமா. கையை காட்டு, நான் இருக்குது. உனக்கு வேலைக்கு ஆள் வேணுமா? ஆமா. ஏதாவது ஒண்ணு பார்த்து செய்யுங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா வேதனையும் பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நாம கண்ணீர் வடித்த மாதிரி கண்ணீர் வடிக்கல, நாம கொஞ்சி பேசுற மாதிரி ரசூலுல்லாஹ் கொஞ்சி பேசல. என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலி அவர்களே, மருமகன் அவர்களே, என்னுடைய மகளே, இதை விட சிறந்த ஒன்றை சொல்லட்டுமா? உனக்கு வேலைக்கு ஆளு வேணும் என்று நினைக்கிறாயே, அதை விட சிறந்த ஒன்றை உனக்கு சொல்லட்டுமா? காலையிலையும் மாலையிலையும் இந்த திக்ரை சொல்லிட்டு போன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் பிள்ளையை எப்படி வளர்த்திருக்காருன்னு பாருங்க. கஷ்டப்படுன்னு தான் சொன்னாங்க. பிள்ளையுடைய கையை அவங்க வீட்டுல வேலை செய்து அவ்வளவு மரத்து போய் இருந்தாலும், காய்ச்சி போய் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு அது வேதனை தரல. வேலை செய்யணும், பிள்ளைங்க கஷ்டப்படணும். என்ன கஷ்டப்படக்கூடாது? உலகத்துல எல்லாரும் இத பெரிய தத்துவமா நினைக்கிறது, பெரிய தத்துவமா எல்லாரும் பேசுறது. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. யாரா சொன்ன இந்த தத்துவத்தை? சீரழிறான, கேடு கட்டு போய் நிக்கிறான. நீ கொஞ்சி கொடுத்ததுனால, அவன் மேல கொண்ட பாசத்தின் காரணத்தினால அவனை நாசமாக்கிய. சில நேரங்கள்ல நீ வாங்கி கொடுத்த பைக்கிலேயே செத்து போறானடா. கஷ்டம்னா என்னன்னு தெரியல, கஷ்டம்னா என்னன்னு தெரியல, பாசம்னா என்னன்னு அந்த பிள்ளைக்கு தெரியாது. வளங்க, அதுக்காக வேண்டி பிள்ளைகளை நடுத்தரல விடணும் என்று இஸ்லாம் சொல்லல. பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. செய்யுங்க, தேவையான உதவிகள் செய்யுங்க. அவனுக்கு படிப்புக்கு காசு வேணுமா, அதுக்கு செய்யுங்க. அவனுக்கு இங்க இருந்து கல்லூரிக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், ஒரு வாகனம் தேவை, அதுக்கு உதவி செய்யுங்க. தருதலையா போறதுக்கு, அவன் ஜாலியாக இருப்பதற்கு, அவன் தன்னுடைய நண்பர்களோடு ஜாலியாக சுற்றுவதற்கு, மோசமான வழியை தேர்ந்தெடுப்பதற்கு, எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காம அவனுக்கு காசு கொடுப்பதும், பணம் கொடுப்பதும், பொருளாதாரம் கொடுப்பதும் அவனை அழிக்கிறதுக்கு சமம். அதனாலதான் இன்னைக்கு சைக்காலஜி,
மனோ தத்துவ நிபுணர்கள் இதை சொல்றாங்க. அதை விட நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்தாங்க. கஷ்டப்படணும். அதே மாதிரி அவங்களுக்கு மார்க்க உபதேசங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தேவையான தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, தான தர்மங்களை பற்றி, உறவுகளை பற்றி எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. உண்மையிலேயே அல்லாஹ் வழிகேட்டில் விடணும்னா யாரும் திருத்த முடியாது. ஆனால் அல்லாஹ் நாடினால் நம்முடைய உபதேசத்தின் மூலமாக, நம்மளுடைய அந்த அறிவுரை மூலமாக அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள் சரியான பாதைக்கு வர வேண்டும் என்றால் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. நம்முடைய கஷ்டத்தை அவன் புரிய வேண்டும் என்றால் அவனும் கஷ்டப்படணும். நம்முடைய கொள்கையை அவன் புரிய வேண்டும் என்றால் அவனுக்கும் கொள்கையை சார்ந்த விஷயங்கள் தெரியணும். நீங்க பள்ளிக்கு போகும்போது உங்க பிள்ளைய பள்ளியை கூட்டு வாங்க. நீங்க ஒரு பயான் நிகழ்ச்சி போகும்போது உங்க பிள்ளையை கூட்டு வாங்க. நீங்க ஒரு உறவுக்கார வீட்டுக்கு போகும்போது உங்க பிள்ளையும் கூட்டுட்டே போங்க. நாங்க எல்லாம் வரமாட்டோம்ப்பா. வரணும்டா, வரணும். என்ன சின்னம்மா வீட்டுக்கு போறேன், நான் வரமாட்டேன். வா. பெரியம்மா வீட்டுக்கு போறீங்க, உங்க பிள்ளைய கூட்டு போங்க. அப்பதான் தெரியும் உறவை பற்றி என்னன்னு. நீங்க மட்டும் உங்க அக்காட்ட பேசிட்டு வருவீங்க, உங்க அண்ணன்ட்ட பேசிட்டு வருவீங்க, உங்க மாமிட்ட பேசிட்டு வருவீங்க. உங்க பிள்ளை பட்டும் படாமலும் இருந்தால் நாளைக்கு உங்க விஷயத்திலே அவன் பட்டும் படாமல் தான் இருப்பான். நீங்க ஆஸ்பத்திரியில போய் இருந்தா கூட உங்க பிள்ளை உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஏன்? உறவை நீங்கள் பேணுகின்ற பொழுது உங்க பிள்ளைக்கு எப்படி உறவை பேணணும் அப்படின்னு பிராக்டிக்கலா நடைமுறையில நீங்க சொல்லி கொடுக்கல. அதனுடைய விளைவு இது. அதனால தாயை போலதான் பிள்ளை, நூலை போலதான் சேலை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் பெற்றோர்கள். நம்ம பிள்ளைகளை சரியான முறையில வளர்ப்போம். நம்முடைய இளைஞர்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டுவோம். இறைவன் நாடினால் இதன் மூலமாக இந்தியாவும் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இந்த இளைஞர்களால் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படும். அதுதான் வேணும். மறுமலர்ச்சி ஏற்படும். எதிர்கால சந்ததிகள் நல்ல நிலைக்கு வருவார்கள். இது நமக்கு தேவை. எனவே வழிதரக்கூடிய, தடுமாறக்கூடிய இந்த இளைஞர்களை சரியான பாதைக்கு நாம் அழைத்து வருவோம். அதற்கு முன்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து உபகாரங்களையும் உபதேசங்களையும் நாம செய்து கொடுப்போம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.